சரவண பெருமாள் நிறைய விஷயங்களை வந்து பொன் வில்சன் வந்து முன் வச்சிருக்கிறாரு. குறிப்பாக அந்த காலத்தில் வந்து ரெண்டு பேரை வந்து சொல்லுவாங்க, டாடா பிர்லாவை சொல்லுவாங்க, இப்போ அது மாதிரி அதானி அம்பானியை சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையுமே மிகைப்படுத்தி ரெண்டு தரப்புல இருந்தும் பேசுகிறாங்க. ஒரு பிரதமர் தரப்புல இருந்து, பிரதமர் ஸ்தானத்தில் இருந்தவர், பிரதமராகவே இருந்தவர் இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பயம் வந்துருச்சு. 3 கட்ட தேர்தல் முடிவில் பார்க்கும்போது பயம் வந்துருச்சு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகனா இருக்கு அப்படின்ற வாதத்தை அவர் முன் வச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் அந்த கதாநாயகராக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்து மோடி பயப்படுறாரோ? அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜி தமிழ் குழுமத்தினருக்கும் நெறியாளர்களுக்கும் சக கருத்துரையாளர்களுக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளில். இங்க வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பாஜகவிற்கோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கோ அதை சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்த அமைப்பு RSS தலைவர்களுக்கோ, சித்தாந்த அமைப்பு தலைவர்கள் பாஜக இருக்கிறவர்களுக்கோ தோல்வி பயம் என்பது அல்லது அச்ச உணர்ச்சி என்பது துளியளவு இருக்கவே இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு களம் என்பது தோல்வியும் வெற்றியும் சகஜமான ஒரு விஷயம்தான். ஆகையினால அந்த மையப்புள்ளியிலிருந்து இந்த விஷயத்த நகர்த்தும் போது வந்து பாத்தீங்கன்னா, மோடி வந்து இந்த முதல் கட்ட தேர்தலுக்கு பிற்பாடு அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை மட்டுமல்லாமல் இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் பாஜகவை மிஞ்சுகிறது என்பது நான் வந்து இப்போ பொன் வில்சன் ஐயாவே தெளிவா சொல்லிட்டாரு. இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம் பிளஸ் அவங்களுக்கு ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக அரசாங்கத்துல வந்து இந்த விஷயத்த ஏன் நான் வந்து பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 21 செப்டம்பர் 2017 வந்து பாரத பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா மே 18, 2014 முதல் முறையா பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் ஊடகங்கள் எல்லாரும் வந்து ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு பாரத பிரதமர் அப்படின்னு சொன்ன ரீசனுக்கு அப்புறம் CNN, அதாவது ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி அளிக்கிறார். அதனுடைய ஒன் ஆஃப் த டெலிகான் பங்காளராக, அதாவது பேச்சாளராக நானும் ஒருத்தரும் பெங்களூர்ல இருந்து பேசணும். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பத்தி HRD மினிஸ்ட்ரி எப்படியெல்லாம் தூங்கி இருக்கு. ஏன்னா நான் அந்த ரிசர்ச் ஃபீல்ட்ல இருந்ததுனால அந்த HRD மினிஸ்ட்ரியினோட ஃபங்க்ஷன் எப்படி எல்லாம் இருக்கு இந்த 45 வருஷம் அந்த டேட்டாஸ் எல்லாம் என்கிட்ட ஒரு சில டேட்டாஸ் இருக்கு. இந்த HR ரிலேட்டட் சர்வீஸ்லாம் நான் பண்ணிருக்கேன். ஆகையினால அந்த விஷயத்த சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்னா, பாரத பிரதமர் வந்து இதை வந்து உன்னிப்பா கவனிக்கணும். இந்த HRD மினிஸ்ட்ரி தூங்கிட்டு இருக்கிறத. அதுக்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் வந்து பெருவாரியாக பரவலாக இந்தியா முழுக்கும் காஷ்மீரில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து செயல்பாட்டிற்கு வருகிறது ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ். அங்கே வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. ஊக்கத்தொகை கொடுத்த பிற்பாடு சுய தொழில் ஆரம்பிப்பதற்காக அவர்களுடைய திறனுக்கு ஏற்றாப்போது அவர்களுடைய அந்த வியாபார நோக்கம், அதனுடைய மையப்புள்ளி, அதனுடைய வரைவு அதெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு 50,000 ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்டிபிகேட். சோ இது வந்து காங்கிரஸ் அவர்களுடைய பாஜகவினுடைய இதுல இருந்து மாறுபட்டு ஸ்லைட்டா காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. நானே வந்து 2014 நான் வந்து தேர்தல் அறிக்கையா சுயேட்சையா பிரஸ் கிளப்ல வெளியிட்டு எல்லா பிரஸ்லயும் ஒரு சில ஊடகங்களை வந்தது. நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை காப்பி பேஸ்ட் பண்ணது இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல். இதுதான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடியதுல ரொம்ப திறமை வாய்ந்திருக்கிறோம். அதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. ஆனா வந்து காங்கிரஸ் வந்து நிறைய விஷயங்கள் ஆயுஷ்மான் பாரத்ல 25 லட்சம் சொல்லி நாங்க வந்து 5 லட்சம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது 25 லட்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, அதாவது செய்வதற்கு அதை வரையறை செய்து அதை செய்வதற்கு வகையில்லாத ஒரு பொய்யான வாக்குறுதிகளை இன்னைக்கு வந்து மக்கள் முன் எடுத்து வைத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாஜகவுல பெண்களுக்காக அந்த 12 லட்சம் கொடுக்குறாங்க பாருங்க. பாரத பிரதமர் வந்து ஆல்ரெடி வந்து இங்க வந்து பிம்ராவ் ஸ்டேட்ஸ் மத்திய பிரதேசத்துல எல்லாம் வந்து கிட்டத்தட்ட
2 கோடி பேரு லக்பதி, அதாவது லட்சாதிபதி பெண்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அது வந்து மென்மேலும் விரிவுபடுத்தி நீங்க வந்து இன்னும் ஒரு 3 கோடி பேருக்கு வந்து அதிகப்படியாத லட்சாதிபதி பெண்களை உருவாக்கவும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்கள வந்து திறன் மேம்பாட்டு திட்டம், ஏற்கனவே சுய உதவி குழுக்கள் தமிழகத்துல எப்படி பரவலாக இருக்கிறதோ அதே சிமிலர் மாடல்ல வந்து இந்தியா முழுக்க வந்து லட்சாதிபதி பெண்களை உருவாக்கவும் சொல்லியிருக்காங்க. அதை உருவாக்கியதை ஏற்கனவே இவங்க வந்து அப்படியே வந்து வேற ஒரு டிட்டோவா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை மடைமாற்றம் செய்து ஒரு தேர்தல் அறிக்கையாக வெளியிடுகிறார். இப்போ பொன்வில்சன் ஐயா சொன்னாரு, இந்த இன்இக்வாலிட்டி நேஷனல் கமிஷன்ல அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்மளுடைய நீங்க பரவலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப ஒரு டேட்டாவை வந்து சொல்லியிருக்காரு, 2.5% தான் வந்து அந்த இவரு இஸ்லாமியர்கள் நம்மளுடைய சர்க்காரியா கமிஷன் அதனுடைய அறிக்கையில வந்து இஸ்லாமியர்களை குறிப்பா வந்து சிறுபான்மையினர்கள் வந்து மத்திய அரசு பதவியில இருப்பதாகவும் அவர்களுக்கு பெருவாரிய பதவி கிடைக்கவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் முக்தார் அப்பாஸ் நக்வி அவர் வந்து மினிஸ்டரா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபையில வந்து ரொம்ப தெளிவா வந்து பாஜக அரசாங்கம் வந்த பிற்பாடு எவ்வளவு சதவீதம் மைனாரிட்டிஸ் வந்து மத்திய அரசு பணியில இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதாவது 2014 அப்புறம் வந்து 2014 வரைக்கும் 4.5% அரசாங்கம் வந்த பிற்பாடு மன்மோகன் சிங் வந்து அன்னைக்கு ஏன் சொன்னாருன்றதுக்காக அதை சொல்லிருக்காங்க. 10% மைனாரிட்டிஸ் வந்து மத்திய அரசாங்க பணியிடங்கள பெருகி இல்ல அதெல்லாம் ஓகே. மன்மோகன் சிங் அன்னைக்கு பேசுறதுக்கு வந்து இதுல வந்து மும்முரப்படுத்தி செயல்பட்டு இருக்காங்க. இவரு பொன்வில்சன் சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து எப்பவுமே வந்து நான் அந்த தேர்தல் அறிக்கையை எப்படி பாக்குறேன்னா, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை என்ன பொறுத்த அளவுக்கு பாஜக அதாவது அதனோட தலைமையை நான் குறை சொல்ல விரும்பல. பட் ஆனா வந்து இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தோத்தி கப்படா மக்கான், உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம். இன்னும் 10 வருஷமா ஆட்சியில இருக்காங்க. யார் பேசுறீங்க? நான் சுரேஷ் தான் பேசுறேன். இன்னும் வந்து அந்த அடிப்படை தேவையவே அப்ப இன்னும் நம்ம பூர்த்தி பண்ணாம இன்னும் அவ்வளவு மக்கள் இந்தியால இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அததான் சார், அததான் இந்த 2014 தேர்தல் அறிக்கையில திரும்பி தோத்தி கப்படா மக்கான வச்சுதான் இவங்க வந்து ஜெயிச்சு வந்தாங்க. 2009 அதே தோத்தி கப்படா மக்கான் தான். இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு. அதை வந்து 2014 இருந்து ஆவாஸ் யோஜனா, அது இல்லாம வந்து அண்ணன் லட்சுமி ஸ்கீம். இப்ப வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப திடீர்னு மோடி வந்து ராகுல் காந்தி பக்கம் வந்து பணம் அவங்க கிட்ட வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஆமா சார், அதுதான் உண்மை. எந்த அடிப்படையில அதை சொல்றாரு மோடி? அதுதான் சார் நான் சொல்ல வரேன், இருங்க. அதாவது நீங்க ஊடக செய்திகளை நன்றாக புரட்டி பார்த்தீர்களானால், எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 3 நாளைக்கு முன்னாடியோ அப்ப இருந்த காபந்து அரசு மத்திய அரசாங்கத்தில் இருந்த ஹோம் மினிஸ்டரையும் பினான்ஸ் மினிஸ்டர் கையில வச்சிருந்த சிதம்பரம் என்ன பண்றாருன்னா 2 பேர் மேல கேஸ் போடுறாரு. ஒண்ணு வந்து அப்பாவியான இங்க இருக்கக்கூடிய தமிழர் இயற்கை அதாவது மூலிகை பெட்ரோல் கிடைக்கும் என்று சொன்னா அவர் மேல சிபிஐ வழக்க போட்டு திகார் ஜெயில வச்சிருந்தாங்க. இப்பதான் வந்து ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடிதான் அவரை விடுவிச்சாங்க. 2 வருடம் திகார் ஜெயில இருந்தார். யாரு? நம்ம ராமர் பிள்ளை. என்ன குற்றச்சாட்டுன்னா ஒரு பொய்ய சொல்லிட்டாரா, இது வந்து மூலிகை பெட்ரோல் இருக்கு அப்படின்றத. நான் இன்னைக்கு சொல்றேன், ஹைட்ரோ கார்பன் சிம்பிள் டெக்னாலஜி. எந்த செடி கொடிகளை எடுத்துக்கிட்டாலும் வந்து ஹைட்ரோ கார்பன் இருக்கும். ஏன்னா ஹைட்ரோ கார்பன்ல இருந்தா பெட்ரோலை வந்து இன்னைக்கு வந்து நிலத்தடியில இருந்து எடுத்துட்டு வராங்க. குரூட் பெட்ரோலா நீங்க சொல்லுங்க பாக்கலாம். டெக்னிக்கலா எந்த சயின்ஸ், பேசிக் சயின்ஸ் படிச்சவன் எவனா இருந்தாலும் அவனுக்கு இது வந்து விளங்கும். இத வந்து தெரியாத வந்து நம்ம தேசத்துல என்ன ஒரு முட்டாள்தனமான செயலை செஞ்சு. 2வது, அதானி மீது மிகப்பெரிய ஃபைனை போட்டாங்க. 1000 கோடி ரூபாய்க்கு வந்து ஃபைனை வந்து இன்டைரக்ட் டைரக்ட் டாக்ஸஸ்ல போட்டு வெளியேறிட்டாங்க. புரியுதுங்களா? சிதம்பரம் வேற என்ன தெரியுமா பண்ணாரு? நீங்க இந்த சொல்றீங்க பாருங்க, 15 லட்சம் ரூபாய் இவங்க சொல்றாங்க பாருங்க. மோடி சொன்னாரு ஒவ்வொரு இந்தியனுடைய தலையிலும் 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு அவரு சொல்லவே இல்லை. அவர் சொன்னது 15 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள பணம் வந்து சுஸ் வங்கியில் இருக்கிறது. இதை பேசுவதற்கும் எனக்கு அருகதை இருக்கிறது. இதை இந்த
டிப் ஆஃப் த ஐஸ்பர்க கொடுத்தது ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட். இந்தியாவுடைய லீடிங் ஊடகத்துக்கு, மும்பையை சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகத்துக்கு கொடுத்தது நான் தான். புரியுதுங்களா? எனக்கு வந்து ஒரு சில அமைப்புகள் மூலயமாக இதை வந்து சொன்னார்கள். நான் வந்து அங்க வந்து என்னோட சக பயணியாக பயணித்துக் கொண்டிருந்த என்னோட ரயில்வே ஒரு நாங்க கொச்சின் பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் சந்திக்கிறேன். இதையே நீங்க ஊடகத்துல எழுதக்கூடாதுன்னு கேட்கிறேன். அதற்கு பிற்பாடு ஊடகத்துல கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியில வருது. புரியுதுங்க? நான் சொல்றது 15 லட்சம் தருவோம் அப்படின்னு மோடி வந்து சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் தரேன்னு சொல்லவே சொன்னது என்னன்னா 15 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள உங்களுடைய கடத்திய பணம். வேர்ல்டு பேங்க்ல இருந்து லோன் கொடுப்பாங்க 3000 கோடி ரூபாய். இப்ப லோன் கொடுத்திருக்காங்க 2007, 8, 9 பீரியட்ல 10 பீரியட்லயோ என்ன கொடுத்தாங்க? தடுப்பணைகள் கட்டுவதற்கு. இப்ப வந்து கதறாங்க பாருங்க, இங்க தமிழ்நாட்டுல தண்ணி இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட்டேரிய பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல நிறைஞ்சு இருந்தது தண்ணி. இன்னைக்கு வந்து வத்தி போயிருக்கு. நீங்க போய் பாருங்க. நீங்க சொல்வதற்கே நகைச்சுவையாக இருக்கு. பல ட்ரில்லியன் கலாலன் தண்ணியை வந்து கடலுக்குள்ள விட்டுட்டு நீங்க வந்து உங்களால வந்து வைகையை பாதுகாக்க முடியல, உங்களுக்கு வந்து தாமிரபரணியை பாதுகாக்க முடியல. ஏன்னா இந்த பிரச்சாரத்தை செய்வதில் என்னோட முகநூல்களிலே நான் பதிவிட்டு இருக்கிறேன். சரி, இப்ப அதனால பணம் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பணம் வாங்கிட்டாங்க. 3000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் உலக வங்கியில் இருந்து. இல்ல சார், தடுப்பணை கட்டுவதற்காக 3000 கோடி ரூபாய் 2007 பீரியட்ல இருந்து அதானி அம்பானி கிட்ட ராகுல் பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. என்ன வாங்கிட்டீங்க, ஏன் பேசல? வந்து அவர் சொன்னது என்ன, ஏன் பேச மாட்டீங்க அவங்க பத்தி கேக்குறாரு. பேசாமையா இருந்தாங்க. எல்லா தேர்தல் பிரச்சாரத்திலும் பேசியிருக்காங்க. அதான் பிப்ரவரி 2014 வந்து அதானி கேட்ட பணத்தை கொடுக்கவில்லை என்று அவர் மேல மிகப்பெரிய ஃபைனை போட்டு விலகுறாங்க காங்கிரஸ். சரி, காபந்து அரசு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி அதானி வந்து ஒரு என்னை பொறுத்த அளவுக்கு அதானியினுடைய டோட்டல் ஹிஸ்டரி ஆஃப் பிசினஸ் ஸ்டடி வந்து நான் வந்து படிச்சிருக்கேன். என்ன மாதிரியாக வியாபாரம் செய்தார், எப்படி எல்லாம் வியாபாரம் செய்தார், யார் யாரெல்லாம் இவர்களுக்கு இன்னல்கள் கொடுத்தார்கள். 2011 தாஜ் ஹோட்டல்ல அவர் தங்கி இருக்காரு. அட்டாக் நடக்குது. யார் மேல மட்டும் இது வந்து பினான்சியல் டெரர் அட்டாக். இப்ப நடந்திருக்கு. ஹிண்டன்பர்க வச்சு பண்ணிருப்பாங்க பாருங்க. நவீஷ்குமார், நான் சொல்ல கேட்டுக்கோங்க. நவீஷ்குமாரை வைத்துக் கொண்டு பேரம் பேசப்பட்டது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்காக. நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டை சொல்கிறேன். இவர் நவீஷ்குமாரை வைத்துக் கொண்டுதான் இவங்க வந்து இங்க வந்து ஹிண்டன்பர்க் 2 பேர் ஹிண்டன்பர்க்ல வேலை செய்யறவங்க. மிஞ்சி போனா 6 பேர் இருப்பாங்க. 4 பேர் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறவங்க. ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் கம்பெனில எத்தனை பேர் இருக்கணும்ன்றதை நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு சர்வே பண்ணி பாருங்க. எந்த HR கிட்டயாவது கேட்டு பாருங்க. ஒரு ரிப்போர்ட், அதாவது உலக அளாவிய அளவுல வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு முதலீடு. ராகுல் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்றீங்களா நீங்க? ஆமா சார், இதெல்லாம் உண்மை. 300 கோடி ரூபாய். நான் பகிரமா இதை வந்து பல ஊடகங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா சிறு வயதில இருந்து இதை வந்து நான் வந்து பல இடங்கள்ல வந்து பலரும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து 1980ல இருந்து அரசியல் பாடம் படிக்கிறேன். 85ல இருந்து சரியா சொன்னா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய விஷயங்களை படிச்சிருக்கேன். உங்களால காவேரியில இருந்து தண்ணியே பெற முடியல. ஆனா வந்து நீங்க வந்து தனி தமிழ் ஈழம் கேக்குறீங்க. தனி நாடா போயிட்டா என்ன மாதிரி ஆகும்? இந்த மாதிரியான ரிலையன்ஸ் கொடுக்கப்பட்ட 300 கோடி ரூபாய் யார் பணம்? ஏன் விமர்சிக்கவே மாட்டேங்கிறாரு? அப்புறம் ராகுல் காந்தி விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மோடி சொல்றாரு. ஆனா எல்லா கூட்டத்திலையும் மே 2ஆம் தேதி பேசியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல மே 3ஆம் தேதி பேசியிருக்கிறாங்க, 6ஆம் தேதி பேசியிருக்கிறாங்க. எல்லா கூட்டத்திலையும் வந்து ராகுல் வந்து அம்பானி அதானி வந்து விமர்சிச்சு பேசியிருக்கிறாரு. அப்புறம் ஏன் இந்த மாதிரி அசோக் கெலாட் சிஎம் இருந்தாரு. அவர் வந்து அதானியிடம் நெருக்கமான முறையில செயல்பட்டு பல ப்ராஜெக்டுகளை பெற்றிருக்கிறார். நான் சொல்றேன், உன்னை இந்த தமிழகத்துல சொல்றேன் கேட்டுக்கோங்க. மனோகர் என்றது ஒரு லாயர், சீனியர் மோஸ்ட் அதானி குழுமத்தில் இருக்கக்கூடிய லாயர். கமுதியில வந்து சோலார் ப்ராஜெக்ட்ஸ் போடுறாங்க. யார் பீரியட்ல 2006ல இருந்து 11 வரைக்கும் ஆட்சியில இருந்து திமுக ஆட்சியில. அப்ப வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டை கருணாநிதி அவர்கள் வைக்கிறார் அதானி குழுமத்தினர். இதுல வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. ஹைகோர்ட்ல வந்து மனோகர், ஐ திங்க் என்ன கரெக்டா மனோகர் தான் நினைக்கிறேன், அந்த லாயர், சீனியர் மோஸ்ட் அதானி குழுமத்தில் இருக்கக்கூடிய லாயர், அவர் வந்து அந்த பிரச்சனை நடக்கும் போது அவர் வந்து பதவி விலகிறார். அதற்கு பிற்பாக யாரிடம் நெருக்கமாக செயல்பட்டார் என்பது நீங்க எல்லாரையும் கேட்டீங்கன்னா தெளிவா சொல்ல. ஊடகத்திலே இது வெளியே வந்திருக்கு. திமுகவுக்கு
தலைவருக்கு நெருக்கமாக இருந்தார் அவர். யாரு? அதானி குடும்பத்திலிருந்து விலகக்கூடிய லாயர். என்ன புரியுதுங்களா? ஆகையினால இதெல்லாம் பேரம் பேசுவதற்கு. சரி வரும். அவங்க எவ்வளவு பேரம் பேசிருக்காங்கன்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் பிரமுகர்கிட்ட கேட்டுருவோம். சார் அதாவது காங்கிரஸ் மட்டும் இல்ல சார், காங்கிரஸ்ன்றது பல ஏஜென்ட்களை இந்தி கூட்டணியில் இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் நான் தான் சொல்லுவேன். அவங்க எல்லாம் ஏஜென்ட்டுகள். சரத் பவார், இந்த பக்கம் போனீங்கன்னா இங்க லல்லு பிரசாத் யாதவ், அதாவது ஐஆர்சிடிசில ஊழல், அது இல்லாம வந்து 3 டயர் ஏசி 2 டயர் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசில கொடுக்கக்கூடிய பெட்ரோல்ல ஊழல், அது இல்லாம அதை வந்து லாண்டரி செலவு செய்வதில் ஊழல். யாரு? லல்லு பிரசாத் யாதவ். புரியுதுங்களா? இந்த மாதிரி எதெல்லாம் ஊழல் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயே இல்லாம ஊழல் செய்து இந்த மாதிரியான நாட்டை எல்லார் மேலேயும் ஊழல் வழக்கு போட்டாங்க. கெஜ்ரிவால் மேலேயும் போட்டிருக்கிறாங்க. பேசுவோம் சார் நம்ம விஜய். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா இந்த சுஸ் வங்கி விவகாரத்தை தெளிவுபடுத்தியே ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா 93ல நான் வந்து நெருக்கமாக இருந்தக்கூடிய ஒரு முன்னாள் செக்ரட்டரியா இருந்த அவங்க, அந்த அவருக்கு க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கவங்க கூட சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு பேங்க் லோன் கொடுத்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அந்த 1000 கோடி ரூபாய் 3000 கோடி ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு சீக்ரெட் அக்கௌண்ட்ல வச்சிருவாங்களாம். இதுதான் வந்து நடக்குது. இந்த அது இல்லாம சுஸ் பேங்க்ல என்ன பண்ணாங்கன்னா, சிதம்பரம் என்ன பண்றாருன்னா, ஆட்சி முடியும் போது அருண் ஷோரி பேட்டியில இருக்கு. அருண் ஷோரி தெளிவாக இது மீது வந்து எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஃபேக் டாக்குமெண்ட் அனுப்புறாங்க. அங்க இருக்க பினான்ஸ் மினிஸ்டர் கேக்குறது, உங்களுக்கு சீக்ரெட் அக்கவுண்டோட லிஸ்ட் வேணும்னா எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்டேஷனோட ரெக்வெஸ்ட் லெட்டர் அனுப்புங்க. இவர் இங்க அனுப்புறாரு சிதம்பரம். அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா இது கிடையாது, எந்த விதமான சீல் கிடையாது, ஒரு இது கிடையாது. அதை வந்து அந்த கொச்சைப்படுத்தி, அதாவது அந்த மாதிரியான ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் லெட்டரை வந்து இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சி முடிவதற்கு முன்பாக 2014 வெளியேறுவதற்கு முன்பாக பல குளறுபடிகள். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் வெக்கி தலை குனியணும். ஒரு சாதாரண ஒரு சின்ன பொய்ய சொன்னாருன்னு சொல்லி சிபிஐல கேஸ் போட்டு அவரை வந்து ராமர் பிள்ளைய நீங்க வந்து திகார் ஜெயில வச்சிருந்தீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம். சீனால வந்து மூலிகை பெட்ரோல், சீனாவில மூலிகை பெட்ரோல் இல்ல, முடிச்சுக்கிறேன் இதோட முடிச்சுக்கிறேன். சீனாவில மூலிகை பெட்ரோல்னு சொல்லியிருந்தாங்கன்னா ராமர் பிள்ளையை கூப்பிட்டு ஐயா இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சிலையை வச்சு அவங்ககிட்ட என்ன விஷயம் சொல்றானோ அதை பேஸ் பண்ணி, ஹைட்ரோ கார்பனை பேஸ் பண்ணி இன்னைக்கு சீனால மூலிகை பெட்ரோல் தயாரித்து இருப்பான். நான் பகிரங்க குற்றச்சாட்டை சொல்லுகிறேன். இந்த மூலிகை பெட்ரோலோட ஃபார்முலாவை திருடியதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு அந்த ஃபார்முலா வந்து ஐரோப்பிய கண்டத்துல ஏதோ ஒரு நாடுல, ஆஸ்திரியா போன்ற நாடுகள்ல மூலிகை பெட்ரோல் சீக்கிரட்டாக தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சில தகவல்கள் எனக்கு வந்து கிடைத்திருக்கு.